வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பப்ளிக் எழுதுகிற சோசியல் சயின்ஸோட மேப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க வரிசையாக ஒவ்வொரு மேப்பையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா மேப்போட கலெக்ஷனும் ஒன்றா கொடுத்துருக்கேன். மாணவர்களுக்கு தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்தெந்த தாதுக்கள் எங்கெங்கே கிடைக்கிது, அதோட தொழிற்சாலை எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த மேப்பில். இந்த மேப்பில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மேப்பில் பன்னாட்டு விமான நிலையங்கள் மற்றும் ரயில்வே மண்டலங்கள் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் நீங்கள் இதை பயன்படுத்துறது இல்லாமல் உங்கள் கூட படிக்கிற 10th மாணவர்களுக்கு இதை அனுப்புங்க. எல்லோரும் பயன்பெறட்டும். வேர்ல்டு மேப் 2 இந்த சேனலை கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதை தொடர்ந்து நான் குவார்ட்டர்லி, ஹாஃபலி 2-3 வருஷம் 2023, 2024, 2025 கொஷின் பேப்பர்ஸ்லாம் நான் அனுப்ப போகிறேன். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேர்ல்டு மேப் 1 வேர்ல்டு மேப் 3 1857 புரட்சி, இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம், இந்தியா எங்கெங்கே சிகரங்கள் இருக்குது இந்தியாவில் அப்படின்றாம தீவுகள், அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள், தக்கான பீடபூமி, இது எல்லாமே குறித்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியா சிகரங்கள் அப்படின்ற தலைப்பில். இந்தியா கடற்கரை சமவெளிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத குறித்து கொடுத்துருக்குறாங்க இந்த மேப்பில். இந்த மேப்பில் மலைத்தொடர்கள் மற்றும் பீடபூமிகள் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே இந்தியாவில் மலைத்தொடர்கள் இருக்குது, எங்கெங்கே பீடபூமிகள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மேப்பில் பயிர்கள் மற்றும் அணைகள், எந்தெந்த பயிர்களை எங்கெங்கே உற்பத்தி செய்கிறாங்க, அது இல்லாமல் என்னென்ன அணைகள் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத குறித்து கொடுத்துருக்குறாங்க. மண் வகைகள் மற்றும் மீன் பிடித்தல் மையங்கள், எங்கெங்கே எந்தெந்த இடத்துல என்னென்ன வகையான மண் இருக்குது அதை குறித்து நல்லா காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீன் பிடித்தல் வகைகள், எங்கெங்கே மீன் பிடித்தல் மையங்கள் எங்கெங்கே இருக்குது, மும்பை, கொச்சின், தூத்துக்குடி, இதெல்லாமே மீன் பிடித்தலோட மையங்கள். அதனால் அதையும் குறித்து காட்டியிருக்கிறாங்க. சென்னை, மசூலிப்பட்டினம். காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், இந்த மேப்பில் ஆறுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பாயிற மிக முக்கியமான ஆறுகள், இந்தியா நேஷ்னல் மூமெண்ட் 1900லேருந்து 1947 வரையும் நடந்த முக்கியமான இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் போடுற இந்த மேப்பை படித்தாலே மேப்பில் அத்தனை ஃபுல் மார்க் வாங்கிடலாம் அப்படியே. அதனால் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த இதெல்லாம் தெரிஞ்சு குறித்து பார்த்து பழகிக்கங்க. சென்டம் எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கங்க. நீங்களும் பயன்படுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
வாழ்க வளமுடன். நன்றி. நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களோட சக மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.